பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர். யோபு 10:14. நான் பாவம் செய்தால் என்னை கவனிக்கிறீர், என் குற்றத்தை எனக்கு சுட்டி காட்டாது விடமாட்டீர். யோபு 10:14. You were watching to see if I would sin, so that you could refuse to forgive me. Job chapter 10 verse 14. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவத்தை குறித்து பயப்படாத சந்ததி மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாவங்களும் அக்கிரமங்களும் பெருகி வருகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்பதே ஒரு தேவ பிள்ளைக்கு முக்கியம். உலகம் என்ன சொல்லுகிறது, என்ன நினைக்கிறது என்பது அல்ல. நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர் என்று யோபு தேவனை குறித்து நன்கு அறிந்தவராக இருந்தார். தேவன் பாவத்தை குறித்து அறிய மாட்டார் என்று எண்ணுவது எவ்வளவு தவறு பாருங்கள். தேவன் அவைகளை விசாரிக்கிறார், அதோடு நின்று விடுவதில்லை. அவைகளை அதை செய்கிறவர்கள் மேல் சுமத்துகிறார், அதாவது அதன் தண்டனையை அவர்களுக்கு கட்டளையிடுகிறார். எவ்வளவு பயங்கரமானது இது! தேவனே ஒரு மனிதனுக்கு எதிராய் செயல்படுவாரானால் அவன் எங்கு சென்று தப்ப முடியும்? அநேகர் நினைப்பது என்னவென்றால், பாவம் செய்கிற எல்லோரும் உடனே தண்டனையை அனுபவிப்பதில்லையே, நான் ஏன் பயப்பட வேண்டும் என்பதே. தேவன் மோசேயோடு சொன்னதை பாருங்கள். இப்பொழுது ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார். ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளில் அவர்களுடைய பாவத்தை அவர்களிடத்தில் விசாரிப்பேன் என்றார். தேவன் உடனடியாக தண்டனையை அனுப்பவில்லை என்றாலும் அதை விசாரிக்கும் நாளை வைத்திருக்கிறார். ஆகவே உடனடியாக தண்டனை இல்லை என்றாலும் தண்டனையே இல்லை என்று எண்ணிவிடக்கூடாது. என் அருமை தேவ ஜனமே, யோபு தன்னுடைய துன்ப நேரத்தில் தன்னுடைய பாவங்களை குறித்தும் அவைகளை தேவன் தனக்கு எதிராக வைத்திருக்கிறார் என்பதையும் உணர்ந்திருந்தான். நாம் நம்மை ஆராய்ந்து தேவனிடத்தில் அறிக்கையிட்டு மனம் திரும்புவோமாக. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஜெபம். சர்வ வல்லமையுள்ள பிதாவே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்ற வசனத்தின்படி நாங்கள் அவற்றை உண்மையாயும் நல் மனசாட்சியுடனும் அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று அதை விட்டுவிட இரட்சிப்படைய அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.